Hi, welcome to my channel. This is Kausar Vice. நாம இந்த வீடியோல பிரைம் என்ட்ரி புக்ஸ் அதாவது சப்சிடரி புக்ஸ் பத்தி டீடைல்டா பார்க்க போறோம் ஒன் பை ஒன். So before we see the problem, let us try to understand what is the meaning of subsidiary book. Okay, see, subsidiary bookனா என்ன அப்படின்னா, so ஜெனரலா அக்கவுண்டிங் ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் போடுவோம். என்ட்ரிஸ் போட்டதுக்கு அப்புறமா எல்லா என்ட்ரிஸும் லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணுவோம். லெட்ஜர்னா என்ன? குரூப்பிங் த சிமிலர் டிரான்சாக்ஷன், அதாவது சேலரி அக்கௌண்ட் அப்படின்னா எல்லா சேலரி டிரான்சாக்ஷனுமே அந்த ஒரே அக்கௌண்ட் நம்ம குரூப் பண்ணிடலாம். அதே மாதிரி வேஜஸ் அக்கௌண்ட் அப்படின்னா எல்லா வேஜஸ் டிரான்சாக்ஷனும் அந்த ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள நம்ம கொண்டு வந்துடலாம். இதுதானே குரூப்பிங் த சிமிலர் டிரான்சாக்ஷன். அதுக்கப்புறம் we will prepare the trial balance. ஃபைனலா we will prepare final accounts. ஓகே, இதுதான் அக்கௌண்டிங்கோட ப்ராசஸ். ஆனா இங்க ஜேர்னல் என்ட்ரி போடும் போதே எல்லா என்ட்ரிஸ்க்கும் ஜேர்னல் போடாம சிமிலரா இருக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாமே ஒரே அக்கௌண்ட்ல நம்ம போடுறோம். அதுதான் குரூப்பிங் த ஜேர்னல் என்ட்ரிஸ். அதாவது லெட்ஜர்ல பண்ண வேண்டிய குரூப்பிங்க நம்ம ஜேர்னல் ஸ்டேஜ்ல குரூப்பிங் பண்ணிடுறோம். அதுக்கு பேரு தான் சப்சிடரி புக். நீங்க கொடுத்திருக்க புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெனரல் புக்ஸ், எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் இது தேவைப்படுற ஒரு காமனான புக்ஸ். ஸோ அதனால இந்த புக்ஸ் எல்லாம் கம்பைண்டா கால்ட் அஸ் சப்சிடரி புக். இந்த புக்ல என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும் போது தனியா ஜேர்னல் போடாம இந்த புக்ல என்டர் பண்ணிடுவோம். அப்பனா என்ன ஆகும்னா இது முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் யூ கேன் போஸ்ட் them into ledger. ஓகே, அப்ப இதுக்கு பேர் என்னன்னா பிரைமரி என்ட்ரி புக், அதாவது ஸ்பெஷல் ஜேர்னல்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது சப்சிடரி புக். இந்த சப்சிடரி புக்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் புக், அடுத்தது பர்ச்சேஸ் புக், தென் சேல்ஸ் புக், தென் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், தென் சேல்ஸ் ரிட்டர்ன் புக், பில்ஸ் ரிசீவபிள் புக், பில்ஸ் பேயபிள் புக், அண்ட் த லாஸ்ட் ஒன் ஜேர்னல் ப்ராப்பர். ஓகே, ஆர்கனைசேஷன்ல நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு வந்து கேஷ் பேசிஸ், அனதர் ஒன் இஸ் கிரெடிட் பேசிஸ். ஓகே, அப்போ கேஷ் பேசிஸ் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே எங்க வந்துரும்னா கேஷ் புக்ல வந்துரும். ஓகே, சோ கேஷ் புக்ல என்ன வரும்? இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ் அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ். ஏற்கனவே நம்ம கேஷ் புக்கை பத்தி டீடைல்டா பாத்துட்டோம். சிங்கிள் காலம், டபுள் காலம் அண்ட் ட்ரிபிள் காலம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, தேவைப்படுறவங்க பாத்துக்கலாம். ஓகே, இப்போ கேஷ் தவிர்த்து வேற என்ன டிரான்சாக்ஷன் இருக்கு? கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. அப்ப எல்லா கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் எங்க வரும் அப்படின்னா, ஒண்ணு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா பர்ச்சேஸ் புக்ல போடுவோம். இல்ல சேல்ஸ் பண்ணிருக்கோம், கிரெடிட்க்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அப்போ சேல்ஸ் புக்ல போட்டுருவோம் இல்லைங்களா? அதே மாதிரி பர்ச்சேஸ் நம்ம பண்ண பர்ச்சேஸ்ல டிஃபெக்டிவ் ஐட்டம் இருக்கு, அப்ப என்ன பண்ணுவோம்? ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்ப அந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ல என்டர் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ண கூட்ஸ்ல இருந்து சப்போஸ் கஸ்டமர் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்க? ரிட்டர்ன் பண்ணுவாங்க இல்லையா? அதை எங்க என்டர் பண்ணுவோம்? சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ஸ் நம்ம என்டர் பண்ணுவோம். இதை தாண்டி வேற என்ன டிரான்சாக்ஷன் நடக்கும் அப்படின்னா கிரெடிட்ல பில்ஸ் பேயபிள் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள். அதாவது நம்ம கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போதோ கிரெடிட்க்கு சேல்ஸ் பண்ணும்போதோ அங்க இருக்கக்கூடிய நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், சப்போர்ட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா பில்ஸ் தான். ஸோ பில்ஸ் கேன் பி பேயபிள் as well as பில்ஸ் கேன் பி ரிசீவபிள். சப்போஸ் நம்ம பில்ஸ் ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படி யார்கிட்ட ரிசீவ் பண்ணுவோம்? நம்மளுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து, அதாவது டெட்டாஸ் கிட்ட இருந்து. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம எங்க போடுவோம்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல போடுவோம். அதே மாதிரி பில்ஸ் பேயபிள் நம்ம யாருக்கு பே பண்ணுவோம்? சப்ளையர்ஸ்க்கு பே பண்ணுவோம், அதாவது கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணுவோம். அந்த இன்ஃபர்மேஷன்ல எங்க போடுவோம்னா பில்ஸ் பேயபிள் புக்ல போடுவோம். ஓகே, so these are the major transactions which is applicable for all the organizations irrespective of their size. எந்த ஆர்கனைசேஷன் இருந்தாலும் இது எல்லாமே காமனா யூஸ் பண்ணக்கூடிய புக்ஸ் தான். இதை தவிர்த்து நமக்கு என்ன இருக்குன்னா ஃபைனலா ஜேர்னல் ப்ராப்பர், அதாவது ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் which you cannot enter in the above books. இங்க எங்கேயுமே நம்மளால என்டர் பண்ண முடியல அப்படின்னா அந்த மாதிரி என்ட்ரிஸ்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்பெஷலா ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டுருவோம். அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் போடக்கூடிய புக் தான் ஜேர்னல் ப்ராப்பர். ஓகே, சோ இங்க என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் வரும் அப்படின்னா அட்ஜஸ்டிங் என்ட்ரி, ஓப்பனிங் என்ட்ரி, க்ளோசிங் என்ட்ரி, டெப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீபெய்ட், all adjustment entries are comes under journal proper. Okay, so இதுதான் வந்து books of prime entry, அதாவது subsidiary books. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு அக்கௌண்டா நம்ம பார்க்க போறோம் along with the numerical problem. So already cash book நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்? purchase book பார்க்க போறோம். So purchase bookக்கு வேற பேரும் இருக்கு. purchase day book, invoice book. இது எல்லாமே என்ன பேருனா purchase book தான். இதுக்கு எதுக்காக இந்த புக் தேவைப்படுதுன்னா for credit purchases. கிரெடிட் டிரான்சாக்ஷன், அதாவது கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த டிரான்சாக்ஷன் நம்ம இந்த புக்ல போட முடியும். கேஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா கேஷ் புக்ல போட்டுருவோம். ஓகே, now let us see the problem. First let us see the format of purchase book. Okay, in the books of Rajan Furniture purchase book or purchases journal, அதாவது இது வந்து சப்சிடரி புக்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் புக். இது வந்து ஜேர்னல் மாதிரியே தான்.
ஆனா எல்லா பர்ச்சேஸும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே புக்ல என்டர் பண்ண போறோம். அவ்வளவுதான். we are simply grouping the similar transaction. So இங்க ஃபர்ஸ்ட் நம்ம டேட் போட்டுப்போம். டேட் காலம் இருக்கு. அண்டர் பர்டிகுலர்ஸ் என்ன போடுவோம்னா the name of the supplier, அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் தானே பண்ணிருக்கோம். ஸோ நேம் ஆஃப் த சப்ளையர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அண்ட் தென் என்ன வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ்டும் போடுவோம், நேம் ஆஃப் த சப்ளையரும் போடுவோம். அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் நம்பர், லெஜர் போய் நம்பர் ஏதாவது இருந்தா அதை ரெஃபரன்ஸ்க்கு எழுதிக்கலாம். அண்ட் தென் அமௌண்ட் காலம் பாத்தீங்கன்னா 2 அமௌண்ட் காலம் இருக்கு. ஸோ இன்னர் காலம் நம்ம டீடைல்ஸ் போட்டுக்குவோம். இன்கேஸ் ஏதாவது அடிஷன் சப்ராக்ஷன் இருந்தா அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இங்க பண்ணிட்டு ஃபைனல் அமௌண்ட் மட்டும் தான் நம்ம அவுட்டர் காலம்ல போடுவோம், அதாவது டோட்டல் காலம்ல போடுவோம். ஓகே, now let us see the problem. See the problem. Record the following transactions in the purchase book of Rajan Furniture Mart. Okay, இப்போ நம்ம தான் ராஜன் பர்னிச்சர் மார்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புக்ல நம்ம பர்ச்சேஸ்க்கான டிரான்சாக்ஷன் எல்லாமே ரெக்கார்ட் பண்ண போறோம். ஸோ என்னென்ன டிரான்சாக்ஷன் பார்த்துடலாமா ஒன் பை ஒன். 2025 March 1st purchased from Ravi Furniture Mart Chennai. அதாவது ரவி பர்னிச்சர் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அப்போ சப்ளையர் யார் இங்க? ரவி பர்னிச்சர் மார்ட். அதுக்கப்புறம் என்ன ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம்னு பார்க்கணும். 25 டேபிள்ஸ் at 1000 rupees each. அதாவது 25 டேபிள்ஸ் வாங்கியிருக்கோம். ஈச் டேபிள் பிரைஸ் வந்து 1000 rupees. அப்போ டோட்டல் எவ்வளோ? 25,000. அதுக்கப்புறம் லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட் at 10%. அதாவது அவங்க நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோ? 10%. அப்ப என்ன பண்ணுவோம்? 25,000ல இருந்து இந்த 10% வந்து கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ரவி பர்னிச்சருக்கு பே பண்ண போறோம். ஓகே, ஸோ அந்த அமௌண்ட் நம்ம ஃபைனல் அவுட்டர் காலம்ல என்டர் பண்ண போறோம். சரி, இங்க ட்ரேட் டிஸ்கவுண்ட்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ட்ரேட் டிஸ்கவுண்ட்? அதாவது 2 விதமான டிஸ்கவுண்ட் இருக்கு, கேஷ் டிஸ்கவுண்ட் அண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட். ட்ரேட் டிஸ்கவுண்ட் நம்ம அமௌண்ட் பேயபிளுக்கு கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி மைனஸ் பண்ணிடுவோம். மைனஸ் பண்ணிட்டு நெட் அமௌண்ட்டை மட்டும் தான் ரெக்கார்ட்ல என்டர் பண்ணுவோம். வேற கேஷ் டிஸ்கவுண்டா இருந்தா நம்ம அந்த கேஷ் டிஸ்கவுண்ட்டை கேஷ் காலம்ல அக்கௌண்ட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ கேஷ் டிஸ்கவுண்ட் ரெக்கார்ட் ஆகும், ட்ரேட் டிஸ்கவுண்ட் ரெக்கார்ட் ஆகாது. இதை மைனஸ் பண்ணி மீதி இருக்கிற அமௌண்ட்டை மட்டும் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் அக்கௌண்ட்ஸ்ல. ஓகே, now let us see the solution. In purchase book, first transaction என்ன நடந்தது? 2025 March 1st. So who is the supplier? Ravi Furniture Mart. என்ட்ரி போட்டாச்சு. என்ன வாங்கியிருக்கோம்? 25 tables at the rate of 1000 each. அப்ப எவ்வளவு இருந்திருக்குன்னா 25,000 rupees. அதுல ரவி என்ன கொடுத்திருக்காரு? நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காரு. So how much discount? Trade discount 10%. So 10% on 25,000, 2,500. So minus பண்ணியாச்சு. பேலன்ஸ் எவ்வளோ? 22,500. இதுதான் நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ்க்கான நெட் அமௌண்ட். இந்த அமௌண்ட் நம்ம யாருக்கு பே பண்ணோம்? ரவி பர்னிச்சர் மார்ட்டுக்கு பே பண்ணோம். ஓகே, இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். Now let us see the next transaction. On March 5th, bought from Money and Co, Madurai. So இங்க யார் சப்ளையர்? Money and Co. Okay, so என்ன ஐட்டம்ஸ் வாங்கிருக்கோம் பார்க்கலாமா? 20 chairs at 750 each. Okay, அப்போ 20 into 750 மல்டிப்ளை பண்ணி போடுங்க. அடுத்தது 10 rolling chairs of rupees 500 each. Okay, அப்போ 10 into 500 மல்டிப்ளை பண்ணி நம்ம எடுத்துக்க போற வேல்யூ. அதுக்கு அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டெலிவரி சார்ஜஸ் rupees 200. அதை டெலிவரி பண்றதுக்கான சார்ஜஸும் போடுறாங்க. அப்ப இது என்ன பண்ணிக்கணும்னா இதோட ஆட் பண்ணிப்போம். எப்ப ஆட் பண்ணுவோம்னா இன்கேஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 200 rupees நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். ஓகே, அப்போ டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் பண்ணிட்டு மைனஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட் அட் 10%. இந்த டோட்டல் வேல்யூல இருந்து 10% கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டெலிவரி சார்ஜஸ் நம்ம என்ன பண்ணிப்போம்? ஆட் பண்ணிப்போம். Then only we will be getting the total amount payable to money. Okay, now see the solution. On March 5th, first என்ன எழுதுவோம்? சப்ளையரோட நேம் எழுதுவோம். அதாவது மணி அண்ட் கோ தான் சப்ளையர். அதுக்கப்புறம் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ்டு என்னென்ன வாங்கியிருக்கோம்? 20 chairs at 750 each. So multiply பண்ணா you will be getting 15,000. அடுத்தது 10 rolling chairs of rupees 500 each. அப்போ மல்டிப்ளை பண்ணா you will be getting 5,000. அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 20,000. அதுல நம்ம என்ன பண்ண போறோம்? ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருந்தா அதை என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணோம். இங்க ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க at 10%. அப்போ 20,000 10% 2,000 rupees. So minus பண்ணா you will be getting 18,000. So ஃபைனலா நம்ம என்ன பண்ணோம்? In case of any delivery charges ஆட் பண்ணிக்கணும். So இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா 200 rupees. So ஆட் பண்ணா total amount payable to Money and Co how much? 18,200. Okay, that's all. Now see the problem. இப்போ நம்ம ரெண்டு டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணியாச்சு. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ட்ரேட், அதாவது பிசினஸ்க்காக நம்ம வாங்கின ஐட்டம்ஸ், அதனால என்டர் பண்ணிட்டோம். இப்ப அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க,
On March 10th, purchased from Nazi and Co. Chennai 2 typewriters at 15,000 for office use. அதாவது இங்க நம்ம வாங்கியிருக்கோம் கிரெடிட் பர்ச்சேஸ் தான். பட் என்ன வாங்கியிருக்கோம்? அசெட் வாங்கியிருக்கோம். என்ன பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோம்? ஆபீஸ் பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோம். நாட் ஃபார் பிசினஸ் பர்பஸ். அதை வாங்கி விற்கிறதுக்காக நம்ம வாங்கல, ஆபீஸ் யூஸ்க்காக வாங்கியிருக்கோம். அப்ப இது என்னதுன்னா பர்ச்சேஸ் ஆஃப் அசெட். இதுக்கு நம்ம கண்டிப்பா ஜேர்னல் போடணும். இந்த பர்ச்சேஸ் புக்ல என்டர் பண்ண கூடாது. இந்த பர்ச்சேஸ் இஸ் ஒன்லி ஃபார் ட்ரேட் டிரான்சாக்ஷன். ட்ரேடுக்காக, அதாவது பிசினஸ்க்காக நம்ம என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் கிரெடிட்ல, அதை மட்டும் தான் என்டர் பண்ணுவோம். அசெட் பர்ச்சேஸ் பண்ணிருந்தா என்டர் பண்ண கூடாது. இதுக்கு தனியா நம்ம ஜேர்னல் எழுதி போட்டு முடிச்சிடணும். பர்ச்சேஸ் புக்ல என்டர் பண்ண கூடாது. அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க. On March 20th, purchased for cash from Banu Mart 10 wooden chairs at 1000 rupees each. அதாவது wooden chairs வாங்கியிருக்கோம். எதுக்காக? ட்ரேடுக்காக தான் வாங்கியிருக்கோம். யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம்? பானு கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். ஆனா என்ன பேசிஸ்ல வாங்கியிருக்கோம்? கேஷ் பேசிஸ்ல வாங்கியிருக்கோம். சோ தட் இது கேஷ் புக்ல வருமே தவிர பர்ச்சேஸ் புக்ல வராது. So purchase book is only meant for credit transaction, that too trade transaction, not for asset, not for cash transaction. இது ரெண்டுமே நமக்கு purchase bookல வராது. That's all. இப்போ purchase book close பண்ணிடலாமா? See the solution. இப்போ நம்ம purchase book close பண்ண போறோம். So total purchase how much? 40,700. இதுதான் total credit purchase. ஒன்னு வந்து from Ravi Furniture, another one from Money and Co. Okay, that's all. So this is the way to prepare purchase book. Okay. Sometimes உங்களுக்கு question என்ன கேட்பானா, also post them into ledger அப்படின்னு கேட்பான். ஓகே, அப்போ இதுதான் நமக்கு ஜேர்னல் இல்லையா, கம்பைண்டா போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு லெட்ஜர் போடுறதுக்கு எத்தனை அக்கௌண்ட் நமக்கு தேவை? நம்பர் 1 பர்ச்சேஸ் புக் தேவை. அதுக்கு எவ்வளவு போடுவோம்? டோட்டல் பர்ச்சேஸ் போடுவோம் 40,700. அடுத்தது ரவி அக்கௌண்ட் தனியா நம்ம போடுவோம். ரவிக்கு மட்டும் எவ்வளவு கொடுக்க போறோம், அதுக்கு தனி அக்கௌண்ட் தேவை. அதுக்கப்புறம் மணிக்காக ஒரு தனி அக்கௌண்ட் வேணும். மொத்தமா எத்தனை அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோம்? 3 accounts. Now let's see the ledger. See, உங்களுக்கு ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ் ஈஸியா கத்துக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனல்ல ஆல்ரெடி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க பாத்துக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? வாங்க இப்ப லெட்ஜர் பார்க்கலாம். See the ledger account. So இந்த அக்கௌண்ட், அதாவது பர்ச்சேஸ் புக்ல இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாம் லெட்ஜர் போடுறதுக்கு நமக்கு எத்தனை அக்கௌண்ட் தேவைப்படுது? 3 அக்கௌண்ட் தேவைப்படுது. ஒன்னு வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட், எதுக்காக? டோட்டல் பர்ச்சேஸ் என்டர் பண்றதுக்காக. அடுத்தது என்னது? பர்னிச்சர் அக்கௌண்ட் மட்டும், அதாவது ரவி பர்னிச்சர் கிட்ட மட்டும் எவ்வளவு வாங்கியிருக்கோம், அடுத்தது மணி அக்கௌண்ட் கிட்ட மட்டும் எவ்வளவு வாங்கியிருக்கோம். சரிங்களா? மொத்தமா 3 லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சன்ரைஸ், அதாவது குரூப் ஆஃப் சப்ளையர்ஸ். எல்லா சப்ளைஸும் கம்பைண்டா பார்க்கும்போது நம்ம என்னென்ன போடுவோம்னா சன்ரைஸ் போடுவோம். சரிங்களா? அதாவது சன்ரைஸ் கிரெடிட்டார்ஸ் கூட சொல்லலாம். அப்போ வாட் இஸ் என்ட்ரி? கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். வாட் இஸ் என்ட்ரி? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சப்ளையர்ஸ், அதாவது குரூப் ஆஃப் சப்ளையர்ஸ். அதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? சன்ரைஸ் சொல்லுவோம். ஆஸ் பர் பர்ச்சேஸ் புக். how much? 40,700. ஓகே, இது பர்ச்சேஸ் புக்ல போட்டாச்சு. அடுத்தது எத்தனை சப்ளையர்ஸ் இருக்காங்க? நமக்கு 2 சப்ளையர்ஸ் இருக்காங்க, ரவி அண்ட் தென் மணி. இப்போ ரவி அக்கௌண்ட்ல போட போறோம். சோ ரவி கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். வாட் இஸ் தி ஜர்னல் என்ட்ரி? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ரவி பர்னிச்சர் மார்ட். ஓகே, அப்போ ரவி பர்னிச்சர் அக்கௌண்ட்ல பை பர்ச்சேசஸ் 22,500. ஓகே, அதே மாதிரி பர்ச்சேஸ் ஃப்ரம் மணி. வாட் இஸ் தி என்ட்ரி? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு மணி அக்கௌண்ட். அப்போ மணி அக்கௌண்ட்ல பை பர்ச்சேசஸ் போடுவோம் 18,200. ஓகே, so this is the way to solve the problem. Okay, see, subsidiary book ஓட full collections playlist link டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க பாத்துக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. See you in the next video.